தொழுகை கூட தலைவன் ஒருவன் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடு ஓடி வந்து, ஆண்டவரே இயேசுவே, என் மகள் சாக கிடக்கிறார், நீர் வந்து அவரை குணப்படுத்தும் என்று சொல்லி உருக்கத்தோடு வேண்டுகிறான். அங்கிருக்கிறவர்கள் எல்லாம் அவனை தடுக்கிறார்கள். உன்னுடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் நீ தொந்தரவு செய்கிறீர் என்று சொல்லி தடுக்கிறார்கள். சில நேரங்களில் நம்முடைய நம்பிக்கையை சீர்குலைப்பவர்கள் நம் அருகிலேயே இருப்பார்கள். நம்முடைய நண்பர்களாக கூட இருப்பார்கள். இதோ என் அன்பு மகனே, மகளே, அந்த தொழுகை கூட தலைவன் எப்படி உறுதியான நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டிருந்தானோ, ஆண்டவர் சொல்லுகிறார், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர். மார்க்கு நற்செய்தி 5வது அதிகாரம் 36வது இறைவார்த்தை, அஞ்சாதீர். அந்த தொழுகை கூட தலைவனை பார்த்து, நம்பிக்கை மட்டும் விட்டு விடாதீர், இறுதி வரை இறைவன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையினால் நாம் ஒவ்வொருவரும் குணமடைகின்றோம். இறுதி வரை நாம் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையினால் தான் நாம் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு சாட்சியாக உயிர்த்தெழப் போகிறோம். நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளப் போகிறோம். உறுதியான நம்பிக்கையோடு நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.